வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். நான் உங்கள் ராஜி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம ஹெல்த்தை நம்ம எவ்வளோ கவனிச்சுக்கிறோமோ அவ்வளவும் நல்லது. ஏன்னா இப்போ நம்ம ஹெல்த்தை நாம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வயசான அப்புறம் நம்ம ஹெல்த்து நம்மளை பார்த்துக்கும். அதனால சம்மரா இருந்தாலும் சரி, வின்டரா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த சாப்பாடை நம்ம கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிலாம் நம்ம எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளவும் ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒருக்காவது இந்த நீர் மோரை நம்ம குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம நீர் மோர் ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த மோர் செய்யறதுக்கு கடு கொஞ்சமா இருந்தாவே போதும். ஏன்னா மோர் தண்ணியா இருந்தாதான் டேஸ்டியா நல்லாவும் இருக்கும். தண்ணியா இருந்தாலும் ரொம்ப ஹெல்தியானதுன்னு நம்ம சொல்லலாம். அதுல நம்ம மிக்ஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஒரு ஹெல்தியானது. அதனால கண்டிப்பா இந்த சம்மருக்கு நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ட்ரிங்கை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியலாம இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிக்சி ஜார்ல ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா பசங்களுக்கும் கொடுக்கணும்னா காரமா இல்லாம இருக்கணும். அதனால ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி 2-3 துண்டு சின்ன சின்னதா நான் சேர்த்திருக்கேன். அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தண்டு நம்ம சேர்த்துக்கலாம். தண்டுல நிறைய ஒரு பவர் எனர்ஜி இருக்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை ஒரு 2-3 மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம கடுவும் நம்ம சேர்த்துக்கலாம். கடு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து 1/2 கடு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணியும் நம்ம சேர்த்து தான் கிரைண்ட் பண்ணணும். இல்லைனா ஃபுல்லாக அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். பேஸ்ட் மாதிரி வேண்டாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அதில் தறிக்காக இருக்கணும். ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மோரில் எப்போவுமே அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பைட்ல வரணும். அப்பதான் மோரோட டேஸ்டும் நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு மோர் கொடுக்கணும்னா அதை வடிகட்டி கொடுங்க. ஏன்னா அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல கருவேப்பிலை, கொத்தமல்லி, மெயினா பச்சை மிளகா இருக்கு. பச்சை மிளகா துண்டு ஏதாவது அவங்கள்ட்ட போச்சுன்னா அதை பார்த்தாவே குடிக்க மாட்டாங்க. காரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மோர் சுத்தமா காரமே இருக்காது. குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா பசங்களுக்கு கொடுத்தா நம்ம வடிகட்டி கொடுத்தோம்னா அவங்க ஒண்ணுமே சொல்லாம கம்முன்னு சாப்பிட்டுருவாங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். நாம பெரியவங்க குடிச்சோம்னா வடிகட்ட தேவையே இல்லை, அப்படியே குடிக்கலாம். எல்லாமே அதுல ஹெல்தியான பொருள் தான் நம்ம சேர்த்திருக்கோம். நானுமே மோரை வடிகட்டிக்கிட்டேன். ஏன்னா விஷால் அப்படியே குடிக்க மாட்டான். அவனுக்கு இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் பார்த்தானா இரிட்டேட் ஆயிட்டே இருப்பான். ஏன் இவ்வளவு போட்டீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். அதுல இருக்கிற சாறு எல்லாமே அந்த மோர்லயும் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வடிகட்டிக்கிட்டு கடைசியா ஒரு தாளிப்பு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு அதுல கடுகு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்து அதுல நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இப்ப ஐஸ் டியூப் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஐஸ் டியூப் சேர்த்துக்கிட்டு நான் கடுகு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அந்த சின்ன பால்ல தான் நான் எடுத்தேன். ஆனா நான் மோர் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 6 கிளாஸ் வந்திருக்கும். பெரிய கிளாஸ் அவ்வளோ மோர் வந்தது. அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க. செம்மையா. தேவையான அளவு சால்ட் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க கடைசியா. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கம்மியா இருந்தா 2வது சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஜார்ல ஐஸ் டியூப் சேர்த்துக்கிட்டு நாம ரெடி பண்ண அந்த மோர் எல்லாமே இதுல நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். குடிக்க செம்ம டேஸ்டியா இருக்கும். நம்ம எங்காவது வெளியே போனா கூட நம்ம பாட்டில்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு போகலாம். ரொம்ப ஹெல்தியானதுங்க. இந்த ஜார்ல ஐஸ் டியூபை சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமா லேசா கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த கடையும் சேர்த்துக்கிட்டேன் மிச்சமானது. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. செம்ம டேஸ்டியான நீர் மோர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட்டும் ஒரு லைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பை பை.